கோவை மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் முத்துசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன் வணக்கம். இப்போ இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது, குறிப்பாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான என்னென்ன ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது, உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் புத்தோட்டாத பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் அறிவித்துள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி மற்றும் ஆட்சித்தலைவர் பவன்குமார் தலைமையில் காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை கூட்டம் வால்பாறை நகராட்சி கூட்டரங்கில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்றது. அப்பொழுது வால்பாறை பகுதியில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் ஏதாவது தகவல் கிடைத்தால் துரித நடவடிக்கைகள் எடுக்கவும் அறிவுறுத்தி பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து சார் ஆட்சியர் வால்பாறை கூழாங்கல் ஆறு, வாழைத்தோட்டம் ஆறு, அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரி உள்ள முகாமை ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பவித்ரா, வட்டாட்சியர், நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனிருந்த நிலையில் நேற்று இரவு முதல் காற்றுடன் பெய்து கனமழை காரணமாக ஓரிரு இடங்களில் மரம் முறிந்து விழுந்ததை அதிகாரிகள் உடனடியாக அப்புறப்படுத்தி துரித நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் வால்பாறை அருகே உள்ள அக்காமலை, கருமலை, ஊசிமலை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இன்று பிற்பகல் தற்பொழுது வரை அதே நிலை தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.